அப்போ இங்கே எது கூடியதுன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கேன். 8 6 7 இது கூடிய பெருமானம் 8. அப்போ 8 இந்த பாதை ஏயிலிருந்து பி வரையிலான பாதை. இப்போ முதலாவது விடை நான் என்ன 27வது கேள்வி பார்த்துட்டேன். அப்போ நம்ம எத்தனையாவது கேள்வி பார்க்க வேண்டும்? 28வது கேள்வி. இப்போ 28வது கேள்வியை பார்ப்போம். இறுதி பெறுவதற்கு ஒரு காரணம் குறிப்பிடப்படாத வாக்கியம். குறிப்பிடப்படாதது முக்கியமானது என்றால் பிள்ளையானதை கேட்டிருக்கு. இப்போ இதை கண்டுபிடிக்க 2 வகைகள், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விடயங்கள் இருக்கிறது. அதாவது காரணம், காரியம். இப்போ முதலாவது விடைய பார்ப்பேன். ரேவதி காலையிலே எழுந்து ஆயத்தமாகி பாடசாலைக்கு புறப்பட்டாள். அப்போ இங்கே என்ன காரியம் நடக்குது, என்ன வேலை நடக்குது, என்ன விடயம் நடக்குது? காரியம். என்ன விடயம் நடக்குது, என்ன வேலை நடக்குது? அவள் என்ன காலையிலேருந்து என்ன பாடசாலைக்கு போகிறா. அப்படி போவதற்கான காரணம் என்ன? எப்படி போனா, ஏன் போனா, ஏன் அந்த காரணம் என்ன? அது இங்கே தரப்படலை. அப்போ இது என்ன பிள்ளையான வாக்கியம். இப்போ நம்மளுக்கு என்ன விடை வந்து விட்டது. ஆனால் நாம் என்ன 2வது 3வது விடைகளையும் பார்ப்போம். 2வது விடை, கீதா நன்றாக படித்தமையால் பரீட்சையில் சிற்றி அடைந்தாள். அப்போ இங்கே காரியம் என்ன? காரியம்ண்டா என்ன வேலை நடக்குது, என்ன விடயம் நடக்குது, என்ன விடயம் நடந்திருக்கு? அவள் பரீட்சையில் சிற்றி பெற்று விட்டாள். பரீட்சையில் சிற்றி பெற்று விட்டார் என்ன காரியம், அங்கே நடந்திருக்கிற வேலை. அப்படி எடுத்ததுக்கான காரணம் என்ன? எப்படி அவள் அதை எடுத்திருப்பா? சித்தி பெற்றுவதற்கான காரணம் என்ன? சித்தி பெற்றுவதற்கான காரணம் என்ன? எப்படி அவள் பெற்றிருப்பா? என்ன நன்றாக படித்தமையால் என்ன சித்தி பெற்றிருக்கா. அப்போ இங்கே காரியம் என்ன? இது பரீட்சை சிற்றி பெற்றாள். காரணம் என்ன? எப்படி அவள் சிற்றி பெற்றிருப்பா? சிற்றி பெற்றுவதற்கான காரணம் என்ன? நன்றாக படித்தமையா. அப்போ இங்கே காரணமும் இருக்கு, காரியமும் இருக்கு. அப்போ 2வது விடையும் பொருத்தமானது. அடுத்தது 3வது விடை, பேருந்து வராமையால் சங்கரி சந்தைக்கு நடந்து செல்ல நேரிட்டது. அப்போ பேருந்து வராததால் அவள் சந்தைக்கு நடந்து போயிருக்கா. அப்போ இங்கே என்ன? இது காரியம் என்ன நடக்குது, என்ன வேலை, என்ன விடயம் நடக்குது, என்ன விடயம், என்ன வேலை நடக்குது? அவள் என்ன சந்தைக்கு போயிருக்கா. சந்தைக்கு போனது என்ன? சந்தைக்கு சென்றால் என்ன? சந்தைக்கு நடந்து சென்றாள். சந்தைக்கு காரியம் என்ன? சந்தைக்கு நடந்து சென்றாள். அப்போ அது காரியம். இப்போ காரணம் என்ன? ஏன் அவன் சந்தைக்கு நடந்து போனார்? பேருந்து வராததால் அவள் சந்தைக்கு நடந்து போயிருக்கா. அப்போ காரியம் என்ன? இது காரியம் சந்தைக்கு நடந்து சென்றாள். காரணம் என்ன? ஏன் அவள் நடந்து செல்லணும் சந்தைக்கு? பேருந்து வராமையால். அப்போ இங்கே காரியமும் இருக்குது, காரணமும் இருக்குது. அப்போ 3வது விடையும் பொருத்தமானது. இங்கே கேட்டது என்ன? இது குறிப்பிடப்படாததுன்னா பிள்ளையானது. அப்போ இங்கே பிள்ளையானது 1வது விடை. அப்போ 28வது கேள்விக்கு எத்தனையாவது விடை? 1வது விடை. 28வது கேள்விக்கு 1வது விடை. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு நான் அடுத்ததாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு இலகுவாக கற்கக்கூடியதாக இருக்கும். பாய்.